பிரேமனை வந்து இஸ் அ மேன் பிஹைண்ட் த ஸ்டேஜ். இல்லை யூஸ்வலி ப்ரோக்ராமுக்கு முன்பதாக எல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் நல்லா நடக்கணுன்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராம் உள்ளே வந்திருக்காங்க. அதனால் அவர் பேச்சை கேட்டோன்னு எல்லோரும் ஸ்பெல் பவுண்டாக இருக்கீங்க. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக நல்ல ஒரு புது துவக்கத்துக்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஈவன் நவ் ஐ எம் கோயிங் டு ரிக்வெஸ்ட் மிஸ்ஸஸ் பிரேம்குமார் டு ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் and welcome our honorable and loved auntie Dr. Stella Dinakaran. அவர்களுக்கு சால்வையை போற்றி வரவேற்கும்படி நான் மிஸ்ஸஸ் பிரேம்குமார் அவர்களை மேடைக்கு நான் அழைக்கிறேன். வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இந்த குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறேன். தயவுசெய்து முன்பாக வந்து அமருங்கள். அநேக நாற்காலிகள் இருக்கிறது. அதே போல் உங்கள் பக்கத்தில் இருக்கும் ஒரு நபரை கூட கொஞ்சம் திரும்பி பார்த்து மேபி யூ கேன் சே கிவ் அ ஸ்மைல் அண்ட் சே ஹலோ. இந்த மாதிரி ஒரு நல்ல சோஷியல் கேதரிங்கில் தான் நமக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை கூட நம்ம மீட் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மேபி உங்கள் ரோலில் இருக்கிற பக்கத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா யூல் பி சர்ப்ரைஸ் டு see somebody whom you met many years back sitting very next to you. Give a smile and warmly welcome them into this event. We are now going to have Mrs. Prem Kumar to welcome our honorable and loving auntie, Dr. Stella Dinakaran, with a shawl. கரங்களை தட்டி நாம் நன்றியை தெரிவிப்போம். Everyone is happy and blessed to have our loving auntie in our midst. Thank you, Akka. Thank you. வேத புத்தகத்திலே பிரசங்கி 4வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் சேர்ந்திருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தில் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. 2 are better than 1. So this evening it's a very special beginning. You know what I'm taking up to. We are going to have a very special event happening right now. I'm going to request this wonderful, beautiful but slightly tensed couple. கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குல்ல, நீங்களும் அவங்கள பார்த்து முறைக்கிறதுனால டென்ஷனாக இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிரிங்க, எல்லாம் சிரிப்பாங்க. So Rajkumar and Priscilla are going to step forward to cut and have the first piece of cake along with our honorable auntie. I'm going to request Stella auntie to help the couple in cutting the cake. The cake is cut and that's the first piece in Rajkumar and Evangelist's life. நல்ல சத்தமா கை தட்டலாமே. கல்யாணம் ஆனவங்க இன்னும் சந்தோஷமா கை தட்டலாம். உங்களுடைய கல்யாண நாளை நினைத்து சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்துவோம், மனதார வாழ்த்துவோம். God bless their first exchange of the sweet. The reason why I told the married couples to think back on your day, everybody had this opportunity. நான் கொஞ்சம் கொஸ்டின் கேட்பேன், கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண தப்பாக நினச்சிக்காதீங்க. எத்தனை திருமணமான தம்பதியர் இங்கே இருக்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டலாமா? வெக்கப்படாமல், அச்சப்படாமல். ஓகே, நிறைய பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, 2 கை தூக்குறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மேபி ஆன் பிஹாஃப் ஆஃப் யுவர் ஸ்பௌஸ் நினைக்கிறேன். எனிவே, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே. A wedding day is a very, very important day in all of our lives and we should cherish the day which the Lord has blessed us with. அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற மேடு பள்ளங்கள், கண்ணீர், சந்தோஷம், வியாதி, அதில் கிடைக்கிற சுகம் எல்லாம் எல்லாருடைய லைஃப்லையும் இருக்கு. But that one particular day, a wedding day, is a beautiful one and we also received so many words of blessing when we were married. ஸோ இந்த நாளிலும் அருமையாக இன்றைக்கு திருமணமாகி அமர்ந்திருக்கும் ராஜ்குமார், பிரிசிலா அவர்களுக்கும் வந்திருக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அவளுக்காக ஜெபிக்கும்படி நம் மத்தியில் இருக்கும் அருமையான தாயார் டாக்டர் ஸ்டெல்லா தினகரன் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Now Auntie Stella Dinakaran will share God's word and pray for the couple.
இந்த நாளிலும் அருமை பிள்ளைகள் மணக்கோலத்தில் பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ராஜ்குமார் அண்ட் இவாஞ்சலி. ஏன் அந்த பெயரை அழுத்தி சொல்கிறேன்னா, அது என்னுடைய கணவர் டாக்டர் டிஜி சார் அவர்கள் கொடுத்த பெயர். அதுவும் இல்லாமல் இந்த அன்பு மகள், மணமகள் சின்ன குட்டி பிள்ளையாக இருந்தபோதே எங்களோடு வளர்ந்தவள். அப்போ தான் நான் எனக்கு திருமணம்னு சொன்ன உடனே எனக்கு அந்த திருமணத்தில் பங்கு கொள்ளணுன்ற ஒரு ஆசை வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் வரும்படியான கிருபையை கொடுத்தார். வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அப்படியே வாழ்த்துதல் சொல்கின்றேன். இந்த நாளிலே திருமணத்திலே இணைந்த அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு இணைகிறார். இதான் ஒரு பெரிய திருமண வாழ்க்கைன்றது இதான் சந்தோஷமான காரியம். இதுதான் ரொம்ப சந்தோஷமான காரியம். இதுதான் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு இணைகிறார். இதுதான் பிரசங்கி 4:12 சொல்லுகிறது முப்பரி நூல். அதனால் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். அவரோடு பேசணும். நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை, அவர் உங்கள் வீட்டில் தங்கி இருப்பார். அவரை தேட 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 நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆகவே அதை மறந்து போகாதீங்க. குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக சிக்கல்களும் பிரிவினைகளும் வருகிறதற்கு காரணம் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருப்பது தான். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அது மாதிரி ஒரு நாள் இருக்கக்கூடாது. நாங்கள் 48 வருஷம் ஒன்றாய் வாழ்ந்தோம். அதற்கு காரணம் ஆண்டவர் எங்களோடு இருந்தார் ஃப்ரம் டே 1. சரியா? அதனால் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீடை ஜெப வீடாக்கணும். உங்கள் வீடு ஜெப வீடாகும் பொழுது ஆண்டவர் அங்கே வருவார். பிரச்சனை இருக்காது, சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ரெண்டாவது, வீட்டை கட்டுவது மனைவியின் கையில் முக்கியமான காரியம். கணவனுக்கும் பொறுப்பு உண்டு, மனைவிக்கும் உண்டு. புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்று வேதத்தில் வாசிக்கிறது. தம்பிக்கும் அந்த ஞானம் வேணும். எப்படின்னா, இதனுடைய ரகசியம் சங்கீதம் 128 ஆலயத்தில் நம்ம வாசித்தோம், பாடினோம். சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியமான் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம். அதே போல பெண்களுக்கு நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவார். உங்க வீட்டில் வந்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பிரிசில்லா வீடு என்ன அழகா இருக்கு, பிரிசில்லா எவ்வளவு குடும்பத்தை அழகா நடத்துறா, பிரிசில்லா எவ்வளவு கணவனை சந்தோஷப்படுத்துறா, இப்படி புகழ் மாலை உண்டாகும். இதற்கு காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த 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 என்ன சொல்றது, அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் இருக்கும் பொழுது தன்னால் இதெல்லாம் தேடிவார். ரெண்டாவது, சாலமோன் ஆண்டவரிடத்துல கேட்டான், எனக்கு ஞானம் வேண்டும். ஞானம் மட்டுமா கொடுத்தார்? என்னெல்லாம் கொடுத்தார் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரும் ஞானத்தோடு கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கேட்கல. சைஸு குட், மாப்பிள்ளை பரவாயில்ல, பொண்ணு சொல்லு நீ ஒண்ணு. கேளாத மகிமையும் கொடுத்தார். 2 காரியம் கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை மகிமை. இன்னும் அவரை பேச விட்டு நீ சும்மா இருக்கிற. பைபிள் வாசிக்கிறது முக்கியமா இருக்கணும். 2 பேரும் உட்கார்ந்து காலையில குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை தியானம் செய்து, கர்த்தருடைய வேதத்தை தியானம் செய்யும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் வருவார். உங்கள் குடும்ப காரியம் அத்தனை பொறுப்பெடுத்துக் கொள்வார். இன்றைக்கு குடும்பங்கள்ல சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வறுமை, கடன். ஏன் தேடுறது இல்லை? ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, வசனத்துக்கு தேடுறது இல்லை, வசனம் படிக்கிறது இல்லை. அருமையான பிள்ளைகளே, அதை வாசிங்க, நல்லா தியானம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர்களோடு இருப்பார், சகல நன்மையும் கூட கொடுப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 23 வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர்களை தொடரும். அதனால் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். நான் அதிகமாக பேசுவதில்லை. கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பெற்றோர், பக்தி உள்ள பெற்றோர். தம்பியை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது, நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களுக்காக ஜெபிப்போம். சென்னையில் வந்தால் எங்களை பார்க்க வாருங்க, நாங்களும் வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமா? எல்லாருடைய கண்களும் மூடி ஆண்டவரிடத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். எங்கள் அருமை தகப்பனே, திருமணத்தை கூடி வர செய்தவர் நீர். 2 பிள்ளைகளும் பக்தியுள்ள குடும்பத்திலிருந்து உம்மை தேடுகிற பிள்ளைகளாக வந்திருக்கிறார். ஆகவே 2 பேரும் இணைத்த உங்களுடைய அன்புக்காய் ஸ்தோத்திர சுவாமி. இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும். ஏனந்தோறும் உம்மை தேட ஒரு நாள் தவறாமல் உம்மை அதிகாலையில், இரவிலே, பகலில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேட 2 பேருக்கும் கற்றுத்தார்.
2 பேரும் கர்த்தரை தேட விருப்பம் உள்ள பிள்ளைகள். ஆகவே நீர் அவளோடு தங்கியிருந்து அவளுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சுகம், சந்தோஷம் சகலத்தையும் கொடுத்து அவளுடைய பெற்றோர் 2 குடும்பத்தாரும் அவர்களை குறித்து சந்தோஷப்படட்டும். ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க செய்யும் நல்ல தகப்பனே. அப்படியே வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்று அறிந்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளுக்காக வாழ்த்த வந்திருக்கிற அவர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துதலை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து வாழ்ந்திருக்கப்படும். தேவனுடைய ஊழியர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, Auntie, for those words of blessing and a reminder that God's wisdom is very essential for running and building the family. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக திருமணமாகி இருந்த ஒரு நபரிடம் போய் ஒருவர் கேட்டார். ஒரு கணவன் மனைவி எத்தனையோ ஆண்டுகளாக ஒன்றாக இருந்தவர்களிடத்தில் ஒருத்தர் போய் கேட்டார், ஐயா உங்களுடைய திருமணத்தின் ரகசியம் என்ன? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் மேரிட் லைஃப்? ஹவு டிட் யூ அட்ஜஸ்ட் வித் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டார். என்ன கொஸ்டின்? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் மேரிட் லைஃப்? ஹவு டிட் யூ அட்ஜஸ்ட் வித் யுவர் ஒய்ஃப்? இப்போ நான் அந்த கொஸ்டின் கேட்டோன்னு இங்கே இருக்க நிறைய பேருக்கு அதே கொஸ்டின் மைண்டில் ரிங் ஆகிட்ட மாதிரியே இருக்கும். அப்போ அந்த வயதில் முதிர்ந்தவர் சொன்னார், இட்ஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் அட்ஜஸ்டிங், இட்ஸ் அபவுட் தி ஆட்டிடியூட் ஆஃப் அக்செப்டிங். ஒருத்தரை அவங்களுக்கு இருக்கிற குறைகளை நான் பொறுத்து கொண்டு போவது கிடையாது. என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறார்களோ அவளை அப்படியாக நான் ஏற்றுக்கொள்வதும், என்னுடைய கணவர் எப்படி இருக்கிறார்களோ அப்படியாக நான் அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் முக்கியம் என்று சொல்லி அந்த முதியவர் சொன்னார். அருமையானவர்கள், இந்த மாலை நேரத்திலே நாம் கூடி வந்திருக்கிறதான ஒரு முக்கிய நோக்கம், ராஜ்குமார் மற்றும் பிரிசிலா அவர்கள் இருவரும் திருமணத்தில் இணைவது மட்டுமல்ல, அவர்களை சுற்றி ஒரு பெரிய சர்க்கிள், ஒரு பிக் சர்க்கிள் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இணைய போகிறார்கள். ராஜ்குமார் friends will be the friends of Priscilla. Priscilla's friends will be known to Rajkumar. Their family members are going to come together. So marriage brings not just 2 people but many individuals together. So இந்த மாலை நேரத்திலும் இந்த 2 குடும்பத்தை குறித்தும் இந்த அருமையான மணமகளை குறித்தும் நமக்கு தெரிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. ஆதலால் மணமகள் சார்பாக, பிரிசிலா சார்பாக மிஸ்டர் ஜான் பாஸ்கோ அவர்கள் முன்பாக வந்து மணமகளை குறித்தும் அவருடைய குடும்பத்தை குறித்தும் நமக்கு பேசுவார்கள். Very good evening to everyone gathered here to bless the newly wedded couple, Rajkumar and Priscilla. Let me take this opportunity, first of all, to congratulate and bless the newly wedded couple. I'm very happy and honored very much to speak about Priscilla, the bride. She is the princess of peace. Peace literally means keeping good terms with each other. Not only that, P stands for Prem and P stands for Padmini, whose child is Priscilla. So all P's stand together to make a family of peace. I hope you understand what I mean. So she is the only daughter of Prem and Padmini. First of all, let me praise and thank the Lord for uniting this couple.
So I am going to sing a hymn. Please give me a scale. I will give thanks to you, O Lord, among the people. I will sing praises to you among the nations. For your steadfast love